Hi friends, welcome to Heavy Malness YouTube channel. Past 1 month வந்து எந்த கண்டென்ட்டும் என்னால் போட முடியல. ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தேன். டைம் கொஞ்சம் இல்லாததால தான் என்னால் சரியாக போட முடியல. பட் இயர் ஆஃப்டர் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக கண்டென்ட் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிங்கோ, நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எல்லா நோட்டிஃபிகேஷனும் நான் வீடியோ போட்ட உடனே உங்களை வந்து சேரும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அது யூஸ் ஆகலைன்னா மற்றவாளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ நம்ம வருகிற செவ்வாய்க்கிழமை வந்து நம்மளுக்கு சங்கடஹர சதுர்த்தி, அதாவது இது வந்து மகா சங்கடஹர சதுர்த்தி. எப்பயுமே சங்கடஹர சதுர்த்தி வந்து மகா சங்கடஹர சதுர்த்தி வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வர சதுர்த்தினா அது எப்பயுமே மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த சதுர்த்தியில் யாரெல்லாம் வந்து எதனாலலாமே கஷ்டப்படுறாளோ அவெல்லாம் வந்து அதை நினச்சி வேண்டிண்டு விரதம் இருந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அது 200% நிறைவேறும்ன்றது அது காலம் காலமாக நம்ம பெரியோர்களால் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? இப்போது அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியை எப்படி நம்ம வழிபடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெள்ளத்தெளிவாக சொல்ல போகிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி வருது. அது வந்து 12/8/2025 அன்னைக்கு தான் நம்மளுக்கு சங்கடஹர சதுர்த்தி. ஓகேவா? காலம்பரை என்ன பண்ணணும், எல்லோரும் ஆஸ் யூஷுவல் எழுந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு சுத்தபதமாக குளிச்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு நெய் விளக்கோ இல்லை நல்லெண்ணெய் விளக்கோ, எப்பயுமே நெய் விளக்கேற்றினா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லாதவா நல்லெண்ணெய் விளக்கும் ஏற்றலாம், பஞ்சக்கூட்டு எண்ணெயும் ஏற்றலாம், அவாவா சௌகரியத்துக்கு ஏற்றிக்கலாம். பட் நெய் விளக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, காலம்பரை எப்பயும் போல் நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு சுவாமி முன்னாடி நெய் விளக்கு ஏற்றிட்டு விநாயகர் சிலையோ படமோ இருந்ததுனால் விநாயகர் சிலைக்கும் படத்துக்கும் பூ சாத்திடுங்க. மல்லிப்பூ, சாமந்தி பூ, எந்த பூ வேணால் சாத்தலாம். ஆனால் முக்கியமாக ஒன்று நீங்கள் பண்ணி ஆகணும். அது என்னன்னா அருகம்புல். அன்னைக்கு அருகம்புல் ஒரு சின்ன ஒரு 2 துண்டாவது அருகம்புல் எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கு சாத்தணும். இது வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டியது, மஸ்ட். இந்த பூஜைக்கு கண்டிப்பாக பண்ண வேண்டியது. ஏன்னா பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் அவ்வளோ இஷ்டம். ஸோ அவருக்கு இஷ்டமானதை மட்டும்தான் நம்ம அன்றைக்கி பண்ணி அவரோட ஆசைகளை பெற்று நம்ம வந்து நம்ம கஷ்டங்களிலேருந்து விடுபடுறதுக்கான இதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து காலம்பரை எழுந்து விளக்கேற்றிட்டோம், விநாயகருக்கு அருகம்புல் சாத்தியாச்சு. பூ, வாசனை பூ ஏதாவது இருந்தால் சாத்துங்க, அப்படி இல்லைன்னா அருகம்புல்லே ஓகே. ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் பால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு பால், இது சர்க்கரை இல்லை கல்கண்டு இல்லை ஒரு வாழைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுங்கோ காலம்பரை, அதோடு விட்டுருங்கோ. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காலம்பரை நைவேத்தியம் பண்ணுறச்ச நீங்கள் ஒரு 11 வாட்டி ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, இதை வந்து நீங்கள் 11 வாட்டிலேருந்து 108 வாட்டி 1008 வாட்டி எத்தனை வாட்டி வேணால் அவாவா சொல்லிக்கலாம். அவாவாளுக்கு சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அவாவா சொல்லிக்கலாம். இத்தனை வாட்டி சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வந்து விரதத்தில் தான் இருக்கணும். அதாவது ஆகாரம்னா என்னென்னா பால், பழம் இதை தான் சாப்பிட்டுக்கணும். ஏதாவது நான் மெடிசன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவா விதிவிலக்கு, வேறு வழி இல்லை, அவள் சாப்பிட்டுங்கோ, இல்லை கஞ்சியாக போட்டு சாப்பிட்டுக்கோங்க. மற்றவா நான் நன்னா தான் இருக்கேன், எனக்கு இந்த கஷ்டம் குறையணும், இந்த கஷ்டம் எனக்கு ரொம்ப வறுமையாக இருக்குது, ரொம்ப வீடு ரொம்ப தரித்திர நிலைமையில் இருக்குது, செல்வ வளமே வரமாட்டேங்கிறது, நான் நினச்சிண்டே இருக்கேன், நான் வெளியூர் பிரயாணம் போகணும் நான் நினச்சிண்டே இருக்கேன், எனக்கு முடியல, எனக்கு ஆப்ஷனே வரமாட்டேங்குது, கிட்டக்க வருது தவறி போகிறது, எனக்கு கடன் அடையணும்னு நினைக்கிறேன், கடன் பெருகின்றே போகிறது அடையலை அப்படின்னு நினைக்கிறவா, இல்லை எனக்கு புள்ள பிறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், எப்பயுமே வேண்டிக்கிறேன், எல்லா கோவிலுக்கும் போகிறேன், எனக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறவாள்லாம் இதை எல்லாமே தைரியமாக பண்ணலாம்.
எல்லாருமே பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து நைவேத்தியம் பண்ணிட்டேன், இதோட காலையில் பூஜையை முடிச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 6 மணிக்கு விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கட்டும். விளக்கு அமர்த்தினாலும் பரவாயில்ல, இல்லை எரிஞ்சுட்டே இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் 6 மணிக்கு திருப்பியும் மூஞ்சி கை கால் அலம்பின்ட்டோ குளிக்கிறவா குளிச்சுடுங்கோ. குளிச்சுட்டோ நீங்கள் என்ன பண்ணுங்கோ, சுவாமிக்கு முக்கியமானது ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் பண்ணி நைவேத்தியம் பண்ணினா 200% நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்கும். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன் ஒன்று, நம்பிக்கைன்ற பேரில் மட்டும்தான் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்லாம் டவுட்டெல்லாம் வச்சுட்டு பண்ணலனா இது வந்து சுவாமியை வந்து நம்ம சோதிக்கிற மாதிரி அர்த்தம். அதனால் கண்டிப்பாக நடத்தி கொடு விக்னேஸ்வரா, விக்னமே இல்லாமல் நீ தான் எனக்கு நடத்தி கொடுக்கணும். எனக்கு ஒரு நிலம் வந்து என் கைக்கு வரா மாதிரி இருக்குது, எனக்கு சொத்துல பிரச்சனையாக இருக்குது, நான் வெளிநாட்டு போகணும் பிரச்சனையாக இருக்குது, எங்கள் சொந்தக்காரா என்கிட்ட பேசலை, அம்மா ஆற்றுல பேசலை, இதை மாதிரி எல்லாருக்கும் அவாவாளுக்கு அவாவா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். எந்த பிரச்சனைனாலும் பரவாயில்ல, இந்த நான் சொல்கிறத மட்டும் செஞ்சு நைவேத்தியம் பண்ணிடலாம். நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் அடுத்த சங்கடஹர சதுர்த்திக்குள்ளே கண்டிப்பாக இது முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கோ, நடந்து முடியும். ஓகேவா? இப்போ என்னன்னா, புடி குழக்கட்டை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புடி குழக்கட்டை அது வந்து வெல்லம் அரிசி மாவை எடுத்துங்கோ. எல்லாரும் அரிசி மாவை நன்னா வறுத்திட்டு இந்த வெல்லத்தை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. மண் இருக்கக்கூடாது, மண் இல்லாமல் கரைச்சிங்கோ. அதை வந்து அரிசி மாவில் கொட்டி கொஞ்சம் போல் ஏலக்காய் பவுடர் போட்டு, வாசனைக்கு ஏலக்காய் பவுடரை போட்டு நல்லா கலந்துங்கோ. நல்லா கலந்து விட்டுட்டேன்னா, ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நல்லா கலந்துட்டேன்னா நல்லா சுருண்டு வந்துடும். வானலிலேயே நல்லா சுருண்டு வந்துட்ட உடனே அதை வந்து ஆற விட்டுருங்க. ஏன்னா வெல்லம் ரொம்ப கொதிக்கும், கை வச்சிடப்படாது. அதை ஆற விட்டுட்டு நல்லா அதை வந்து கையில் எடுத்து பிடிக்கணும். பிடிச்சா உங்கள் கையோட அச்சு வந்து நல்லா உழணும். இது வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு முடிஞ்சால் நான் வந்து நான் செஞ்சே காமிக்கிறேன். உங்களுக்கு செஞ்சு காமிச்சு உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இன்னொரு வாட்டி கூட நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை வந்து பிடிச்சிக்கணும். புடி குழக்கட்டை அதுதான், பிடிச்சி வைக்கிறது தான் புடி குழக்கட்டை. வச்சுட்டு இதை வந்து இட்லி பாத்திரம் எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதில் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடணும். இதை வந்து சுத்தமாக தான் நம்ம பண்ணணும். சுத்தமாக பண்ணி 6 மணிக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோ திருப்பியும் அந்த மகாமந்திரத்தை சொல்லிட்டோ நீங்கள் 108 வாட்டி சொல்லிட்டோ அதோடு போய் சந்திரனை பார்த்துட்டோ நமஸ்காரம் பண்ணிட்டோ ஆற்றுக்குள்ளே வந்துட்டோ ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக அப்படின்ட்டு ஒரு 11 டைம்ஸ் சொல்லிட்டோ நைவேத்தியம் பண்ணி கற்பூர தீபாரதனை காமிச்சிட்டோ நீங்கள் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கோ. உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ எல்லா கஷ்டத்தையும் பகவான் முன்னாடி சொல்லி மனதார யார் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுறாளோ அவளுக்கு கண்டிப்பாக இது கிடைக்காம போகவே போகாது. இது தூய்மையான நம்பிக்கையுடனும் தெய்வத்துக்கு என்ன வேணும்? உண்மையும் நேர்மையும் தூய்மையான நம்பிக்கையும் மட்டும்தான் வேணும். அந்த விக்னேஸ்வரை காலை பிடிச்சுங்கோ. விக்னேஸ்வரா, நீ தான் எனக்கு கூட இருந்து வழிவகுக்கணும். விக்னம் இல்லாமல் நான் தொடங்குகிற செயல் எல்லாம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நிவேதனம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு அதுக்கப்புறமா உங்கள் நைவேத்தியத்தையும் முடிச்சுங்கோ. நீங்கள் அதுக்கப்புறமா சாதம் சாப்பிடக்கூடாது, நீங்கள் பலகாரம் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். பலகாரம்னா இட்லி, தோசை அந்த மாதிரி வெங்காயம் பூண்டு தவிர்ச்சுண்டா நல்லது. இதெல்லாம் போடாமல் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டுங்கோ. அப்படி இல்லையா, அந்த பிடிக்குழக்கட்டை இருக்கணும் அதையே ஒரு 4 சாப்பிட்டுட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதையே கூட 4 சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து நைவேத்தியத்தை விரதத்தை முடிச்சுட்டுடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியை யார் ஒருவர் கண்டிப்பாக பண்ணுறாளோ விட்டுறாமல், இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சுவாமி வந்து நம்மளுக்கு வரம் கொடுக்குற நாள் இது. நீங்கள் எல்லாருமே இதை பண்ணி சௌபாகியத்தோட அருளோட எல்லா அருளையும் பெறணுன்ட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி சங்கடம் இல்லாமல் வாழணும். அதுக்கு தான் அது சங்கடஹர சதுர்த்தி.
சங்கடத்தை நிவர்த்தி வைக்கும் சதுர்த்தி. இதுலேயே நார்மல் சதுர்த்தி மாதம் மாதம் வர்றது யாராலையும் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு சதுர்த்தியை விடாமல் நீங்கள் பண்ணிடலாம். மற்ற சதுர்த்தியெல்லாம் பண்ண பலன் இந்த சதுர்த்திக்கு வந்து சேரும். உங்களுக்கு எல்லா புண்ணியத்தையும் கடவுள் அருள் செய்வார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கன்வே பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு. அதுக்கு தான் நான் 2 நாள் முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டுவிட்றேன். ஸோ எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிப்பேள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 2 டேஸ் முன்னாடியே போடுறேன். நீங்கள் பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, மற்றவாளுக்கு ஷேர் பண்ணுங்கோ. அவளும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அவளும் பயனடைவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் நம்ம அடுத்த சண்டே நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரம் ஹேமா. தேங்க்யூ, பாய்.